Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சக்தி புளியோதரை மிக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். இதை எப்படி ஈஸியா சிம்பிளா டேஸ்டா பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா கிடைக்குது. நான் சக்தி புளியோதரை மிக்ஸ் ஒரு 50 கிராம் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதோட விலை 26 ரூபாய். இந்த இருக்க பவுடரை வச்சு நம்ம 3 பேருக்கு சாப்பாடு பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம இங்கே இந்த பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சோன்னு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே நான் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த புளியோதரை மிக்ஸை நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நான் ஒரு 200 கிராம் அரிசியை வடித்து வச்சுருக்கேன். நல்லா பொல பொலன்னு வடிக்கணும், குழஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாதத்தை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம சக்தி புளியோதரை மிக்ஸை போட போகிறோம். நம்ம எண்ணெயிலே போட்டோன்னா அது ஒரு மாதிரி கருகி போயிடும். இந்த சாதத்துக்கு மேலே போட்டோன்னா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ புதுசாக பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கெலாம் நம்ம எண்ணெயிலே போட்டாங்கன்னா அவங்க கருக்கிடுவாங்க. அதனால இந்த மாதிரி சாப்பாடு மேலே போட்டோன்னா கருகாமல் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தால் கூட சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இந்த புளியோதரை மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.